குயின் விக்டோரியா பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தெரியுமா? அவங்க இங்கிலாண்டை ரூலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டே பதவியேற்க போகும்போது அவங்களோட மினிஸ்டர்ஸ் அவங்கக்கிட்ட சைன் வாங்குறதுக்கு ஒரு ஃபைல் கொண்டு வந்தாங்களாம். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சோல்ஜருக்கு மரண தண்டனையோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு சைன் பண்ண சொன்னாங்களாம். இதை பார்த்தோன்னா அவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டேவே ஒரு மரண தண்டனைக்கு நம்ம சைன் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவன் மேலே ரொம்ப மனம் இறங்கி அவங்க மினிஸ்டர்ஸ்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, இவனை விடுதலை செய்கிறதுக்கு ஏதாவது நியாயமான காரியம் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வர சொல்கிறாங்க. அதே மாதிரி மினிஸ்டர்ஸும் போய் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இல்லை இவர் இந்த குற்றத்தை போர் முனையில் நிறைய டைம் பண்ணியிருக்காரு, இவரை கொலை செய்யாவிட்டால் நம்ம படைகள் எல்லாம் சீர்குலைந்து போகும்னு சொல்கிறாங்க. இதை குயின் விக்டோரியா கேட்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவனை எப்படியாவது விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டெலாம் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க போய் விசாரிக்கும்போது அங்கே கேள்விப்பட்ட விஷயம், தன் மனைவி மக்களை அவர் ரொம்ப டிசிப்ளினாக அவரை நடத்தியிருக்காரு, அப்புறம் அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்கிறாங்க. உடனே விக்டோரியா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை உடனே விடுதலை பண்ணி அவங்களோட ஃபஸ்ட்டு சைனை ரெட் பெனில் எழுதி சைன் பண்ணுறாங்க. இதை நம்ம பார்க்கும்போது உலகப்பிரமான ஒரு ராணியே அவர் மேல் அவ்வளோ இரக்கமாக இருந்து விடுதலை செய்ய நினைக்கும் போது நம்மளோட பரமபிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அதே போல் நம்மளும் எல்லார் மேலேயும் இரக்கமுள்ளவராக இருக்கணுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும். ஹாவ் அ பிளஸட் டே.